ரெடி சார். அவங்க ரெடினா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். பண்ணிடுறேன் சரி சார். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? சார், அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். நான் சொன்னதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. என் பேர் வந்து ரமேஷ் பாபு. நான் வந்து இந்து மகாசபாவோட மாநில தலைவர் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை 2 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சார். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து நல்ல படம் தான். ஆனா பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு கற்பனை மாதிரி கொண்டு வந்திருக்காரு சார். இல்லாத தமிழ்நாட்டில் வந்து நக்சலே இல்ல சார். தமிழ்நாட்டுல நக்சல் இருந்த மாதிரியும் இந்த தமிழக அரசு வந்து அந்த காலத்துல வந்து கொடுமை பண்ணதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு சார். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு சார். நிறைய தவறான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரில இருந்து எல்லாருமே வந்து தப்பா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து நிறைய விடுதலை புலிகள் அமைப்புலாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது. இப்ப சமீபத்துல ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த படம் வந்து தமிழக மக்கள் வந்து 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கணும், பார்த்தாதான் இந்த படத்தோட இது வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா நக்சலை வந்து மறுபடியும் இந்த 2K கிட்ஸுக்குலாம் வந்து இந்த நக்சலை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பாக்குறாரு சார். இந்த படத்து மூலியமா பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு இதுவை வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் நம்ம மக்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு நக்சல் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி காட்டிட்டு இருக்காரு. அதனால இந்த படத்தை வந்து தடை செய்யணும். அதே மாதிரி சென்சார் போர்ட்ல வந்து இந்த படத்தை எப்படி வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து இவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. சென்சார் போர்டுக்கும் நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அதே போல கமிஷனர் அலுவலகத்துல வந்து நாங்க வந்து வெற்றிமாறன் பத்தியும் வெற்றிமாறன் பின்னணியில யார் யார் இருக்காங்க, இந்த மாதிரி படத்துக்கான இந்த மாதிரி கதை அவர் எங்கிருந்து எடுத்திருக்காரு, அவர் கதை எங்கிருந்து எடுத்திருக்காரு, உண்மையா நடந்ததா இல்லையான்னு சொல்லி அவர் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு கதை எடுத்துட்டு அந்த கதை வந்து அவர் சொல்லி மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வந்திருக்காரு. மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நக்சல் இருந்தாங்க, இந்த மாதிரி போராடினாங்க, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் மேல ஏன் இவருக்கு வந்து இவ்வளவு பழி வாங்குறாருன்னு தெரியல. அது எந்த கவர்மெண்டா இருக்கட்டும் சார், இந்த திராவிட அரசியலா இருக்கட்டும், அண்ணா திராவிட டிஎம்கே இருக்கட்டும், எந்த ஆட்சி இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் இல்லை சார். இல்லாதது சொல்லக்கூடாது. இந்த படத்தை வந்து உடனே வந்து எல்லா திரையரங்களும் வந்து தடை செய்யணும். இந்த கவர்மெண்ட் வந்து சிஎம் டெப்டி சிஎம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கான அங்கீகாரம் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி நாங்க வந்து இந்து மகாசபா சார்பா வந்து கேட்டுக்கிறோம் சார். அதே போல பாத்தீங்கன்னா இந்த நக்சல்ன்றது வந்து இந்த நக்சலுக்கான தொடர்பு வந்து வெற்றிமாறன் அவருக்கு இருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். இந்த நக்சலுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் அவர் இந்த படம் எடுக்கணும்? விடுதலை 1 படம் பாத்தீங்கன்னா நீங்க விடுதலை 1ல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன கதை வேற சார். அதுல வந்து நக்சலே வரல, வாத்தியார்னு ஒருத்தர் வராரு, அது போறாரு, அவ்வளவுதான். இந்த விடுதலை 2ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நக்சலை பத்தி அவர் சொல்லியிருக்காரு சார். அப்போ வெற்றிமாறனுக்கோ இந்த படத்துல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நக்சல் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி எங்க இந்து மகாசபா சார்பா எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு சார். அதனாலதான் வெற்றிமாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுத்து வெற்றிமாறனை வந்து கைது செய்யணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் சார். சார், நாங்க இன்னைக்குதான் சார் புகார் கொடுக்க போறோம். இந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் புகார் கொடுக்க போறோம் சார் கமிஷன் ஆபீஸ்ல. சார், நாங்க படத்தை ரத்து செய்யலன்னா எந்தெந்த திரையரங்கத்துல வந்து இந்த படம் ஓடுதோ அங்கெல்லாம் வந்து நாங்க முற்றுகை போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிக்கிறோம் சார். அமைப்பு சார், இந்து மகாசபா சார், நாங்க இந்து மகாசபான்றது வந்து ஒரு பெரிய அமைப்பு சார். இப்போ நாங்க வந்து நக்சலே இல்லாத ஊர்ல தமிழ்நாட்டுல நக்சல்ன்றது ஒரு இதுவே இல்லை சார். அப்ப எப்படி சார் நக்சல் வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு? இப்போ திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காரு சார், இந்த படத்தை வந்து 3 வாட்டி பார்க்கணும் தமிழக மக்கள்லாம் பார்த்து. அப்ப என்ன சார் அர்த்தம்? நக்சலை வந்து நீங்க வளர்க்கணும்னு சொல்லி தானே சார் சொல்றாரு அவரு. நக்சலை வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்றதுக்காக தான் இந்த படமா சார்? நக்சல் வந்து இங்க இருக்காங்களா சார்? அது சொல்லுங்க சார். நான் ஊடக நண்பர்களே கேட்டுக்கிறேன், நக்சல் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துதா சார்? இருந்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒன்னாவது இருக்கா சொல்லுங்க சார்.
ஆமா சார் போட்டிருக்காங்க சார். நான் கூட ஒரு படம் சார், இப்போ நீங்க அது சொல்றீங்க, வடச்சென்னை ஒரு படம் வந்தது சார், வெற்றிமாறன். பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் வந்து ஒரு அட்வொகேட் தான் சார். நான் வடசென்னை படம் ஒன்று வந்தது சார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சித்திரிகை படம், இப்போ மோசன் போற இடத்துல வந்து மொபைல் வந்து எடுத்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க சார். அந்த மாதிரி ஒரு நடந்ததா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து சிறைத்துறையோ யாருக்காவது வெளியில சொல்லியிருக்காங்க, ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, நீங்க சொல்லுங்க. அப்போ இல்லாதது காட்டுறது தான் வெற்றிமாறனா சார்? இப்போ சிறைத்துறையில அந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் சொல்றாருன்னா அவர் போய் பார்த்தாரா சார்? அவர் எத்தனை நாள் சிறையில இருந்தாரு? இல்ல அவர் எடுத்துட்டு போனாரா அந்த மாதிரி? சிம் கார்டு எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க சார், செருப்புல வச்சு எல்லாம். அது உண்மை நடந்திருந்தா அப்ப அவர் பண்ணியிருக்காரா, யார் பண்ணியிருக்காங்க? அப்ப அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ உள்ள இருந்திருக்காங்க, அவர் பண்ணியிருக்கலாம்ல சார்? சார் சரி சார், அந்த அடிப்படையில் எடுத்துருக்கலாம் தான் சார், நான் இல்லைன்னு சொல்ல சார். அந்த மாதிரி எடுத்து சார், நான் என்ன சொல்றேன், அவர் உண்மையாலுமே அந்த மாதிரி நடந்திருந்தா கூட இருக்கட்டும் சார். சிறைத்துறையால கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் அந்த காட்டியிருக்காரா? இப்போ ஒரு மொபைல் போனோ ஒரு சிம் கார்டோ சிறைத்துறை உள்ள எடுத்துட்டு போனா அது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல சார்? அந்த மாதிரி ஏதாவது அந்த படத்துல காட்டியிருக்காரா? இப்போ ஒருத்தர் சிறைத்துறையில ஒரு போன் எடுத்துட்டு போறாரு சார், அதை வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டுதான் அவர் காட்டியிருக்காரு அந்த படத்துல, ஏன் காட்டல? சொல்லுங்க சார். தொடர்ச்சியா வந்து சில சிறைச்சாலைகள்ல எல்லாம் வந்து வழக்கறிஞர் வந்து ஒரு அவர் வழக்கறிஞர் ரொம்ப அறிமுகமாகி விஷயங்கள் இது வந்து கதாபாத்திரத்தில் நடக்கக்கூடிய முன்னாடி நடந்திருந்த விஷயங்கள் தான் வந்து